வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 29/3/2025 சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் கெடு பலன்களை அதிகமாக பெறப்போகும் ராசிகள் என்று சில ராசிகள் இருக்கும். கெடு பலன்கள் என்பது சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அமர்ந்துவிட்டால் மட்டும் கெடு பலன்களை அள்ளி கொடுத்துவிட முடியாது. ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், அந்த கிரக அமைப்புகளால் நடக்கக்கூடிய நடப்பு தசா, இது அனைத்தையும் சேர்த்துதான் சனி பகவான் நற்பலன்களை தருவாரா அல்லது கெடு பலன்களை தருவாரா என்பதை ஒரு முடிவுக்கு பார்த்து வர முடியும். அப்படி இருக்கும்போது சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் ஒரு ஜோதிடரின் கடமை 7.5 சனியாக வந்தால், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால், கெண்டக சனியாக அமர்ந்தால், அஷ்டம சனியாக ஆட்டி படைத்தால், இப்படி ஒரு சில ராசிகளுக்கு சனி பகவான் கெடு பலன்களை தர தயங்குவதில்லை. சனி பகவான் தவறான இடத்தில் அமரும்போது தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் ஓரளவுக்கு இருந்தாலும் நற்பலன்கள் அவ்வப்போது நடக்கும். தசாவும் சரியில்லாமல் சனி பகவானும் தவறான இடத்தில் அமர்ந்துவிட்டால் அவர்கள் பாடு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் 2025 7.5 சனியில் விரயச் சனியை சந்திக்கப் போகும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதி. 10க்கும் 11க்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7.5 சனியில் விரயச் சனியாக வருகிறார். இப்பொழுதே நீங்கள் மிக கவனமாக இருந்துவிட்டால் அதற்கு பிறகு ஜென்ம சனி, குடும்ப சனி என்று 7.5 ஆண்டு காலம் தொல்லைகளை கொடுப்பார். மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி. இதன் பதிவை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறலாம். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆட்டி படைக்கும் அஷ்டம சனியாக அமருவது பாதகத்தை தரும். முதலில் ஜாதகத்தில் நல்ல தசா நடக்கிறதா என்பதை நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். அஷ்டம சனி என்று வந்துவிட்டாலே பல வகையிலும் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். இது ஜோதிட விதி. என்றாலும் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறையும், கெடு பலன்கள் குறையும், நற்பலன்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதன் பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறலாம். அடுத்தது கன்னி ராசி. கெண்டக சனி. கெண்டக சனி என்றாலே தவறுகளை செய்ய வைப்பார், தவறான பாதைகளில் போக வைப்பார், தப்பாட்டம் ஆட வைப்பார். இதையெல்லாம் செய்கின்ற சனி பகவான் தான் கெண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். இப்பொழுதே மிகவும் கவனமாக இருந்து விட்டால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பாதகங்கள் குறையும். நற்பலன்கள் என்பது நீங்கள் செய்கின்ற செயல்களிலிருந்து தான் கெடு பலன்களா அல்லது நற்பலன்களா என்பதை சனி பகவான் முடிவு செய்து அதற்கு பிறகு பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். மிக கவனமாக இருக்க வேண்டும். இதன் பதிவை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வருவது. அர்த்தாஷ்டம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட கருத்து, ஜோதிட விதியும் கூட. ஆனால்
உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா பலமாக இருந்துவிட்டால் அர்த்தாஷ்டம சனி என்னும் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார், தர முடியாது. தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, பாதகங்கள் என்பது அதிகமாக கிடைக்கும். தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்களாக பார்த்து கொண்டாலே போதுமானது. இதன் பதிவை தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறலாம். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனி முடிந்து, ஜென்மசனி முடிந்து, குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனியாக சனி பகவான் அமருவது என்பது பாதகமாக இருந்தாலும் 7.5 சனி இன்னும் உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் கழிவுச்சனியில் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் என்பது மட்டும் உண்மை. இவ்வளவு ஆண்டுகளாக எண்ணற்ற துன்பங்களை தந்து வந்த சனி பகவான் கும்பராசியான உங்களுக்கு கழிவுச்சனியில் அவ்வப்போது நற்பலன்களும் செய்வார், நல்லதும் நடக்கும். இதன் பதிவை தனிப்பதிவாக போடுற கேட்டு பயன்பெறலாம். இருப்பதிலேயே கடுமை காட்டக்கூடியது, கொடுமைகளை செய்யக்கூடியது ஜென்மசனி. இந்த சனியை சந்திக்கப் போகும் மீனராசி. மீனராசிக்காரர்கள் 2025 மிக கவனமாக மட்டுமல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். காரணம், சனி பகவான் ஜென்ம சனியாக வருவதால். ஜென்ம சனி என்றாலே இதிலும் மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதி சனி என்று 4 வகையாக இருக்கிறது. முதல் முறையாக வரக்கூடிய சனியாக இருந்தால் அது மங்குச்சனி, பாதகங்கள் சற்று அதிகமாக இருக்கும். பொங்குச்சனி என்றால் அவ்வளவு பாதிப்பாக இருக்காது, உங்களுக்கு ஓரளவுக்குத்தான் கெடு பலன்களாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்கள் கெடு பலன்கள் தரப்போகிறார் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு பலன்களும் பரிகாரங்களும் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லப்படும், கேட்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.